உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். எல்லாமாகும். உம்மாலே நான்
சமூகத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக இந்த நாளில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே இந்த மகிமையான கிரியையை செயல்படுத்தத்தக்கதாக எல்லா அந்தகார சக்தியை உடைத்தறிய இந்த நாளில் தான் ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் தேவ மகிமை இறங்கி வரத்தக்கதாக ஏகமனமாக கர்த்தருடைய சமத்தை நாம் பற்றிக் கொள்வோம். இந்த நாளில் ஒரு புதிய அபிஷேகம் நம்ம இறங்கி வரத்தக்கதாக எல்லா அந்தகார தடைகளும் முற்றுமாக முறியலை கொண்டு நிர்மலமாகத்தக்கதாக விடுதலையோடு தேவனை நான் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா 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 ராஜாவே உம்மை ஸ்தோத்திரா 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 ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிதாவே மகிமையான நல்ல நேரத்துக்காக கூடாக்கூடிய சோதரிக்கிறோம். உடைய சமத்தை கடந்த இந்த பிள்ளைகளை யாவரையும் ஆசீர்வதியும். ஆராதனை முழு பகுதியிலும் பிரசன்னையின் வெளிப்பட வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆராதனை ஆரம்பித்த நேரம் தொடங்கி இந்த நேரம் வரை நம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறபடியா சோத்துறோம். ஆண்டவரை கொடுக்கப்பட்டது ஆனமையான கத்த காணிக்கை ஆசீர்வதியும். நுடத்தினான பலங்களும் நன்மைகளும் பிள்ளை பெற்று மேம்படைய கத்தடைய ஆவியான கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே கூடியிருந்த யாவரையும் தரிதனியை தொட்டுள்வீராக. என்னுடைய வார்த்தையை கொடுக்கிற மகனை கருத்தில் எடுப்பீராக. எல்லா சக்தியும் நீங்களாக்கும் ஆவியான விடுதலையோடு நீங்கள் வந்து செயல்படணும். ஆத்மாக்களுக்கு தெய்வீக ஒரு உணர்வை கத்த கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறோம். கத்த கூட இருந்தபடியே நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் இவங்க நல்ல பிதாவே ஆமென். அப்படியே உட்காருவோம். தர்மையான இந்த நல்ல நேரத்தை ஆண்டவர் நோக்கி இலவசமாக ஆசீர்வாதமாக தேவன் தந்ததுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவா சத்தமா கரங்களை அடித்து ஆண்டவருடைய நாமத்தில் ஆராதனை என்பது நமக்கும் தேவனுக்கும் உள்ளதுமான ஒரு உறவு. தேவன் நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணி மகிமையான கிரியை செயல்படுத்துகிற நேரம் இந்த நேரம். இந்த நாளை இந்த நேரத்தை நம்ம ஏனோ தானோ என்று உதாசனம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தில் மிகவும் நாம் கவனமாக இருந்து அவருடைய சமத்தினுடைய நாமத்தை மையப்படுத்த நம்முடைய கடமையா இருக்கிறது. வெள்ளிக்கிழமை நம்ம உபவாசம் இருக்கிறது. நிஜமத்தில் முடியுமான அளவுக்கு எல்லா தேவப்பிள்ளைகளும் அதாவது கலந்து கொள்ளுங்க, உங்களுக்கு நன்மையா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய மத்தியில் மிஷினரி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க இருக்கிறார்கள். அடுத்த வாரத்தில் இன்னொரு கர்த்தருடைய தாசர் வர இருக்கிறார். எல்லா தேவப்பிள்ளைகளும் ஆராதனை கலந்து கொள்ளுங்க. என்னையும் ஒரே ஒருவருடைய சாட்சி தேவனுடைய வார்த்தை கேட்கறதை விட புதிய புதிய தேவனுடைய சத்தம் கேட்கறது ஒரு பெரிய சந்தோஷம் அல்லவா? அதுக்காக ஜெபிப்போம். மிஷனரி காணிக்கை இன்னைக்கு கொஞ்சம் வைத்துட்டீங்க. உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நீங்க கொண்டு செய்யுங்க. எல்லா மாதங்களிலும் முதல் வாரத்துல அந்த காணிக்கை எடுக்கப்படும். அந்த வாரம் வைக்க முடியாட்டா அதுக்கு அடுத்த வாரம் நீங்க வைக்கலாம். அது எப்பவுமே இந்த பாக்ஸ் இப்போ உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம் தேவ சமூகத்தில் தேவனுக்கு செய்கிறது. அதனால மிகுந்த பலனும் மிகுந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆகையினால் நாம் மிஷனரி ஊழியத்துக்கு அதிகமாக செபிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இந்த ஊழியர்கள் வளர்ச்சி அடைவதற்காக ஆத்மாக்களும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதுக்காக வேண்டிய நாம் அதிகமாக ஜெபிப்போம். தொடர்ந்து ஆவியான மொழி இடைவிட எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். தேவனுடைய வார்த்தை நேரம் நம்முடைய சிந்தனை திருப்போம். தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்றார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? அவர் ஜீவனுள்ளவர். பேசுகிறது நீங்கள் எல்லாம் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னது போல சபை கேட்ட ஆலோசனைகளை அவர் வெளிப்படுத்தும்படி ஆகும்.
கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாமா? அவர் இன்றைக்கு நம்மத்தில் கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுது தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுது தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தரே சுகாதாரே, கண்மணி போல என்னை கர்த்தரே சுகாதாரே, காரணங்களால் இறைந்து காலமெல்லாம் பாடுவேன், காரணங்களால் இறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பனார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பனார். அலைகள் படகின் மேல் மோதியே ஆற்றினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆற்றினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். கடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேடினார் தோழினார். கர்த்தரே என்னோடு இருந்து தேடினார் தோழினார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். மகா கிருபையும் இரக்க நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தினராய் நாங்கள் கடந்து வருகிறோம். அப்பா, சபை கேட்ட ஆலோசனைகளையும் தூதுகளையும் நீர் ஆமே நாளில் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அடியை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வாசித்த வேத பகுதியை மீண்டும் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்களோடு பேசின ஒரு சில வார்த்தையை நாம் பார்க்க முடியும். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால்
நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நம் வாழ்க்கையில் நம்முடன் இருந்தால் நம் வாழ்க்கையில் அவர் என்னெல்லாம் நன்மைகளை அவரால் கொடுக்க முடியும் என்பதை குறித்து ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்கலாம். நீங்கள் வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 6:17. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும், அவருடைய கற்பனைகளையும் சாட்சிகளையும் கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நாம் எவ்வளவுதான் அனுதினமும் நாம் வேத புஸ்தகத்தை வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆனால் எவ்வளவுதான் நாம் வேத வசனத்தை வாசித்தாலும் நாம் அதன்படி வாழாவிட்டால் ஆண்டவர் நம்மோடு இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் சபையில எல்லாம் நான் சொல்லி என் கூட ஊழியர்கள்ட்ட எல்லாத்தையும் நான் சொல்றது அதான், வேத வசனத்தை வாசிக்கிறவன மட்டுமே நாம இருக்கக்கூடாது, அதன்படி வாழணும். அடுத்து வேத வசனத்தை நாம காத்தாச்சு சொன்னாச்சுன்னா ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். அல்லேலூயா. எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தை தூஷிக்கப்படுறதுக்கு நாம் காரணமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் யோசிக்கலாம், நாம் ஜெபிக்கிறோம், உபவாச ஜெபத்துக்கு போறோம், எல்லாம் பண்றோம். ஆனா வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் சொன்னாச்சுன்னா ஆண்டவரிடத்திலிருந்து நாம் நன்மை பெற்றுக் கொள்கிறது அது மிகவுமே கடினம். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கற்பனைகளையும் சாட்சிகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் கழிஞ்ச அக்டோபர் மாதம் எங்களுக்கு 21 நாள் உபவாச ஜெபம் நடந்து, அப்போ அந்த 21 நாள் உபவாச ஜெபத்தில் டெய்லி ஜெபம் நான் ஃபுல் டைம் உபவாசம். அப்போ 14ஆம் தேதி எனக்கு பயங்கரமான காய்ச்சல். 13ஆம் தேதி லைட்டாக இருந்து, அப்போ நான் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் அது பயங்கரமான கூடி எழுப்பவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அப்போ அன்னைக்குள்ள சூழ்நிலை எப்படி சொன்னாச்சுன்னா, எனக்கு காய்ச்சல் ரொம்ப கூடிய நேரம் பார்த்து கூட இருந்தவங்கள்ட்ட நான் சொல்லிவிட்டேன், இன்னை நீங்கள் ஊழியத்தை போக ஜெபம் நடத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு அந்த சரீர பலவீனம் அவ்வளோவாட்டி எனக்கு தெரியல, எப்படியாவது ஊழியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் ஆச்சு அது இன்னும் அதிகமாக கூடிட்டு கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே உட்கார ஒன்றுமே முடியாது. போய் உட்கார்ந்த உடனே டாக்டர் பார்த்துட்டு சொல்லியாரு, என்ன பிரதர் உங்களுக்கு பிபி 40 வந்துருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியல. அவர் எப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், நான் நடந்து தான் வந்தேன், பக்கத்துலேயே தான் ஹாஸ்பிட்டல், எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு இல்லை, இவ்வளோ பிபி லோவாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், ஒன்றுமே பண்ணல, நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு உபவாசம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னார், இல்லை நீங்கள் டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், மாத்திரை எதுவுமே நான் எடுக்க மாட்டேன், நான் உபவாசத்தில் இருக்கனால மாத்திரை எதுவுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 3 பாட்டில் ட்ரிப்பு போட்டு விட்டார். அதுக்கு அடுத்து ஒரு 1.5 மணிக்கு நேரம் கழிச்சு பிபி செக் பண்ணியாச்சுனாலும் அது நார்மல் இதில் வரல, 60 வந்துருக்கு. அப்போ அடுத்து நான் சொன்னேன், இல்லை நான் போகிறேன், நாளைக்கு அடுத்து வரேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து ஜோம் பண்ணேன். அடுத்து பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஜோம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் தாண்டியாச்சுன்னா நார்மல். அதுக்கடுத்து இதுவரையிலும் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த 14ஆம் தேதி இருந்த கண்டிஷனுக்கு நைட்டு எல்லாருமே சொல்றாங்க, பாஸ்டர் இல்லை நீங்கள் உபவாசத்தை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவ்வளவு சரீரத்தில் அப்படி உட்கார முடியாது, நிற்கவும் முடியாது, அந்த மாதிரி பயங்கர டயர்டு. அப்போ நான் சொன்னேன், இல்லை இது ஆண்டவராட்டு சொல்லி நான் பண்ண காரியம், அதனால இது ஒருவேளை பிசாசு உபவாசத்துக்கு தடையா போராடினா இருக்கும், எது நடந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் என் கூட இருக்கார். அல்லேலூயா. ஆண்டவர் என் கூட இருக்கார். அதான் நாம வாசித்த சங்கீத பகுதியில் 91ஆம் சங்கீதத்தில் நான் படித்தோமே, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. ஒரு டாக்டரால செய்யக்கூடாத ஒரு வேலையை
சாதாரணமான ஒரு ஜெபம் செய்யும். அல்லையா, ஒரு ஜெபத்துக்கு வந்து அவ்வளோ வல்லமை. என்னுடைய சபையில எல்லாம் சொல்றது நான் வந்து அதுதான், ஒரு ஸ்தோத்திரத்துக்கே வல்லமை உண்டு. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளவோ நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நாமளும் ஆண்டவரை தேடுறோம், ஆராதிக்கிறோம். என்னால வந்து நம்முடைய வாழ்க்கையில நாம நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாம போறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னாச்சுன்னா, வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை கிடையாது. அல்லையா, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் எடுத்து விசுவாசி ஆகாச்சுன்னு சொன்னாச்சுன்னா உலகத்திலிருந்து நாம வந்து வேறுபட்டு இருக்கணும். அல்லையா, உலகத்துக்கு நமக்கு எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் கிறிஸ்துவின் அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு வேத வசனமே சொல்லியிருக்கு. இன்னைக்கு வந்து நான் இந்த ஊர்ல வரும் பொழுதும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரியும், ஒரே வார்த்தை தான், என்ன எப்படி இருக்கேன், என்னைக்கு போனோம், அவ்வளவுதான். இதே நான் குஜராத் போயான்னு சொன்னாலும் அங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும், இவர் வந்து ஊழியக்காரர். என்னுடைய சபை விசுவாசிகளுக்கும் தெரியும். அல்லையா, அங்கெல்லாம் வந்து இப்போ வந்து இருந்த சுதந்திரமே வந்து போயிட்டு ஊழியம் செய்ய பயங்கரமான கஷ்டம். அந்த கஷ்டத்துல நான் வந்து என்னன்னா சொல்லுவேன், நீங்க வேத புஸ்தகம் கொண்டு வர்றது ஜனங்களுக்கு தெரியணும். நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாச்சுன்னா ஆலயத்துக்கு போறேன்னு சொல்லணும். அல்லையா, நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாச்சுன்னா நான் ஆண்டவரை ஆராதிக்க போறேன். அடுத்து 2ஆம் வார பிரச்சனை நம்ம 2வது பார்த்துக்கலாம். நீங்க வந்து வரும் பொழுது வேத புஸ்தகத்தை கையில எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு. அல்லையா, எனக்கே வந்து 2-3 தடவை சொல்லியிருக்கேன், அந்த பைபிள் எல்லாம் வெளியில கொண்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு. எனக்கு 2-3 தடவை வார்னிங் வேற கொடுத்துருக்காங்க. நான் போற இடம் பார்த்து என் பின்னாடியே வருவாங்க, வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இதெல்லாம் நீங்க கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி வந்து பத்திரிகை ஊழியம் புதிய ஏற்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம், அதெல்லாம் இப்ப தடை பண்ணிட்டாங்க. அல்லையா, என்னால வந்து ஜனங்களுக்கு வந்து நாங்க போய் சுவிசேஷத்தை சொல்றோம், ஜனங்க வந்து அதை ஏற்றுக்கொள்றாங்க. அல்லையா, இன்னைக்கு வந்து அவ்வளவு அந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் வந்து நாங்க ஊழியத்துக்கு எல்லாம் போயிட்டு வரும் பொழுது எத்தனையோ பிரச்சனை, எவ்வளவோ சோதனைகள் எல்லாம் வரும். எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரை எங்களோட கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வந்து கழிஞ்ச ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு நாங்க விசிட்டிங் போயிருக்கிறோம். அப்ப விசிட்டிங் போக வந்து பைக் ரோட்ல வச்சாச்சுன்னா அது கொஞ்சம் மலை சைடு கொஞ்சம் தூரத்துக்கு போனோம். ரோட்ல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனோம். பைக் வந்து பார்த்தாச்சுன்னா பைக் மட்டும்தான் இருக்கு, பைக்கில் பெட்ரோலும் கிடையாது, லைட்டும் கிடையாது, டயர்லாம் பஞ்சராகி வச்சுட்டாங்க. போன இடத்துல இருந்து நாங்க இருக்கிற இடத்துக்கு நடந்து வரணும்னு சொன்னாச்சுன்னா 40 கிலோமீட்டர். அப்ப என்ன பண்ணது, கூட நாங்க 4 பேரும் சேர்ந்து போனோம். 3 பைக்கு அதே நிலைமை தான். ஒண்ணுமே சொல்லல, அதே இடத்துல இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்தோம். நடந்து வந்துட்டு இருக்கச்சுல ஒரு வீட்டு முன்னாடி கொஞ்சம் ஆளுங்க கூடி இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், எப்படி இந்த இடத்துல கொஞ்சம் ஜனங்க இருக்காங்க, ஏதாவது நம்ம வேலையை நம்ம பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட உள்ளவங்க போய் சொன்னேன், குடிக்க போய் தண்ணி கேட்டுடுவாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இப்படி குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் தண்ணி குடிக்காம தண்ணியை கொண்டு வர்றாரு. அப்ப வீட்டுக்காரங்க சொல்ல, இல்ல எல்லாரும் வந்து இங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு. அப்ப உட்கார்ந்த உடனே அவங்க கேட்காங்க, நீங்க எங்க போயிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இந்த மாதிரி இடத்துக்கு போனேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இப்படி சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கேன், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இது இயேசுவை நீங்க ஏற்றுக்கொண்டாச்சுன்னா உங்க பிரச்சனை மாறும், உங்க சோதனை போராட்டம் எல்லாமே மாறன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வீட்டுல வந்து ஒரு பையன் வந்து பிசாசம், அவங்க வந்து அந்த அங்க உள்ளவங்களை வந்து எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்லாரு, இப்படி. நான் சொன்னேன், இல்ல இவ்வளவு இதெல்லாம் பண்ணாண்டு தேவையே கிடையாது, ஜோம் பண்ணாங்க ஆண்டவர் சோத கொடுப்பார். அப்படியே வந்து நாங்க வந்து நான் போய் அப்படியே கை வச்சு ஜோம் பண்ணி அப்படியே அந்த பிசாசு ஆடி பேசி அது அப்படியே வெளியில போகுது. பையன் வந்து நார்மல் ஆயிட்டான். அப்ப அடுத்து நான் சொல்றேன், இவ்வளவு பேர் நீங்க பார்த்துருக்கீங்க, ஆண்டவரை விசுவாசிக்கணும். அப்ப அவர் சொன்னாரு, சரி நான் வந்து விசுவாசிக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு, நீங்க ஒண்ணுமே பண்ணாட்ட ஆராதனை வந்தா போறேன்னு. அல்லேலூயா. அப்ப அந்த வீட்டுல வந்து மொத்தம் 4 பேர் உண்டு. 4, அந்த பையன் எல்லாரும் சேர்ந்து 5, 6 பேர் ஆராதனை வந்தாங்க. ஆராதனை முடிஞ்சு போற நேரம் ஒரு காரங்களே சேர்ந்து
ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரங்களும் போகக்கூடாது, ஊரில் யாருமே போகக்கூடாது. அவர் எனக்கு ஃபோன் பண்ணியாரு, பாஸ்டர் நான் இப்படி வந்தனால எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், அவங்க உங்க குடும்பக்காரர் அவங்க எல்லாம் வராட்டேன்னு, நாங்கள் வரோம், நாங்கள் விசுவாசிக்க இருக்கோம், வீட்டில் ஜெபத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம். அல்லேலூயா. அடுத்து நாங்கள் விசுவாசி எல்லாம் அடுத்த நாள், இது நடந்து 2 நாள் தாண்டி அங்கே போய் அடுத்த ஆராதனை நடத்தியோம். அவங்க வீட்டில் பயங்கரமான எதிர்ப்பு. அதையும் தாண்டி ஆராதனை நடத்திட்டு அடுத்த நீங்கள் பயப்படண்டா, எதுவாட்டு இருந்தாலும் நீங்கள் எங்கள் சபைக்கு வந்தா அப்புறம் ஆராதனை வந்தவரை எல்லாமே சரியாயிடுன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்போ அவர் 2-3 வாரமாட்ட தொடர்ந்து வந்துட்டே இருந்தார். அதுக்கு அடுத்து அவர் சொன்னார், உண்மையில பாஸ்டர் என்ன நடந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு பின்மாறேன். என்னை ஊர்ல ஒதுக்கி வச்சா கூட பிரச்சனை இல்லை. அவர் தைரியமான ஊர் தலைவர்கிட்ட பேசிட்டாரு, எங்க வீட்டுக்கு இவங்க வருவாங்க, விசிட்டிங் வருவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, எனக்கு உங்க ஊர்ல இருக்கிறவங்கள தேவையும் கிடையாது, நீங்க எது பண்ணாலும் பண்ணி. அல்லேலூயா. ஒரு ஜெபம், ஒரு வேத வசனம், சுவிசேஷம் ஒரு மனுஷனை மாற்ற அது வல்லமை உள்ளது. அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்னைக்கு நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு சொன்னாச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அங்க உள்ள அந்த மிஷனரி ஊழியம் எந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. பிரச்சனை இருக்கும். இப்ப நாங்க விசிட்டிங் போற வீட்டுல அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, எங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். நாங்க ஜோம் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த வீட்டுக்காரங்கள் போய் அடிக்க ஜனங்க வேற இருக்காங்க. அவங்க என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஒரு முறை ஆண்டவருடைய அன்பை ருசிச்சாச்சுன்னா அதை விட்டு பின்வாங்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அதே இது நம்மளே எடுத்துக்கொண்டாச்சுன்னா, ஒரு சின்ன சோதனை, ஒரு சின்ன வியாதி வந்தாச்சுன்னா நமக்கு ஜெபமும் வராது, நாம சபைக்கும் போறது கிடையாது. அல்லேலூயா. அங்கெல்லாம் என் சபையில எல்லாம் அப்படிதான். எவ்வளவு பெரிய வியாதியாட்ட இருந்தாலும் நீங்க ஆராதனை வரணும், அடுத்த ஹாஸ்பிட்டல் போய். அல்லேலூயா. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அதான் ஆண்டவர் நம்ம கூட இருந்தாச்சுன்னா எல்லாமே நமக்கு அற்புதமாட்டே நடக்கும். சோதனை வர அப்படின்னு இல்லை, சோதனையே வரா, சோதனை இல்லாத மனுஷன் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை, போராட்டம் எல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி நாம ஆண்டவருடைய விசுவாசத்துல நாம உறுதியா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். இப்ப நாம படிச்ச உபாதத்துல சொல்லப்பட்டிருக்கு, கற்பனைகளே சாட்சிகளே கட்டளைகளை கை கொள்ளணும்னு சொல்லிட்டு. இந்த கற்பனை சாட்சிகள் கட்டளைகள் வேத வசனத்தை நாம நல்லா படிச்சு அதுபடி வாழ நாம கற்றுக்கொண்டாலே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாம விசுவாசத்தை விட்டு பின்வாங்க மாட்டோம். இன்னைக்கு நிறைய இடத்துல நடக்க காரியம் என்ன சொன்னாச்சுன்னா, ஜனங்களுக்கு உற்சாகம் இருக்கும், எப்படியாவது சபைக்கு போனோம், எப்படியாவது நான் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே பிரச்சனை எப்படி வரேன்னாச்சுன்னா, நான் ஆராதனை செய்யாதுன்னா பக்கத்துல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க. அல்லேலூயா. நான் வேத புஸ்தகத்தை எடுத்து கொண்டு போய் பக்கத்துல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க. அல்லேலூயா. அது ஒரு காரணம் தான், பக்கத்துல உள்ளவங்க எது சொன்னாலும் சொல்லட்டு, நம்ம தேவைக்கு நாம ஆண்டரை தேடிதான் ஆகணும். அல்லேலூயா. என் சபையில எல்லாம் அப்படிதான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன பிரச்சனை இருந்தாலும் பக்கத்துல உள்ளவங்க சொந்தக்காரங்க எது வேணாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. எவ்வளவு எந்த போராட்டம் வந்தாலும் அதையும் தாண்டி விசுவாசத்துல நிலையாட்டு நிக்கணும். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் நம்ம கூட இருக்க முடியும். நம்ம கூட ஆண்டவர் இருக்கணும்னு சொன்னாச்சுன்னா அவருடைய கற்பனை கை கொண்டு வேத வசனத்தின்படி நாம வாழணும். 2வது சொல்லப்பட்டிருக்கு, உபாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 6:5. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், சங்கீதம் 18:1 தாவீது சொல்றான், நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு. அதை வாசிக்கலாம். சங்கீதம் 18:1. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய தாவீது ஒரு ராஜா, அவனுக்கு எல்லா நன்மைகளும் இருக்கு. என்னால அவன் சொல்றான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனை பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஆகும். அல்லேலூயா.
நாம வந்து அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, முழு இருதயத்தோடு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம வந்து ஆண்டவரிடத்துல அன்பு கூறணும். நாம எப்படி அன்பு கூறேன்னு நமக்கு தெரியணும்னா அனுதினமும் வேத வசனத்தை வாசிக்கணும், அனுதினமும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. என்னை வந்து என் சபையில வந்து வார எல்லா வாலிப பிள்ளைங்க எல்லாருக்குமே வந்து டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், டெய்லி 10 அதிகாரம் வாசிக்கணும். அல்லேலூயா. பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து அப்படியே ஏதோ அப்படியே வசனத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன்னு இல்லை, அங்க எங்க அனுபவத்துல இருந்து, என்னுடைய ஊழிய அனுபவத்துல இருந்து நான் எங்க போனா பிரசங்கமே பண்றது. பிள்ளைங்களை உட்கார வச்சு படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு நாங்களே அவங்களுக்கு படிப்பறிவு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வேத வசனத்தை கொடுத்து, அந்த வேத வசனம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டெய்லி 1 மணி நேரம் ஜெபம், 10 அதிகாரம் படிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த வீடு விசிட்டிங் போனாலும் அதான் கேட்குது, எந்த வீட்டுக்கு போனாலும் இன்னைக்கு எவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணீங்க, எத்தனை அதிகாரம் வாசித்தீங்க, அதான் கேள்வி. அடுத்ததான் அவங்க பிரச்சனையே கேட்குது, என்ன பிரச்சனை என்ன இதுன்னெல்லாம். நாங்க வேதனை அதான், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்க, இன்னைக்கு வீட்டுல குடும்பமா நடந்தா. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டருக்கு முதலிடம் கொடுத்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா ஆண்டவர் வந்து அவனை ஆசீர்வதிச்சு உயர்த்து கொண்டுருவார். அல்லேலூயா. இன்னைக்கு வந்து ஊழியத்துல வந்து எவ்வளவு பிரச்சனை தடைகளான் இருக்கும். ஆனா அந்த ஜனங்களுடைய அந்த வாஞ்சையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் அடிக்கடி யோசிப்பேன், அவ்வளவு பெரிய சோதனை பிரச்சனை இல்லாமல் இருக்கு. அந்த ஜனங்களுடைய வாஞ்சையை பார்க்கும்போது அடுத்து நானே யோசிப்பேன், இதெல்லாம் ஒரு சின்ன சோதனை மாதிரி, நம்ம கூட இவ்வளவு ஆத்மாக்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னாச்சுன்னா, ஒரு மனுஷன் ஆண்டவர் இடத்துல உண்மையாட்டு அன்பு கூர்ந்தாச்சுன்னா அவனுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. நான் எல்லாம் சபையிலாம் ஒரு தடவை தான் சொல்றது, அது பிள்ளைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும். 1 மணி நேரம் ஜெபம், 10 அதிகாரம். அது ஸ்கூலுக்கு போனாலும் சரி, டியூஷனுக்கு முடிஞ்சு போனாலும் சரி, எவ்வளவு நேரம் இருந்தாலும் ஒரு நாள்ல 1 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் வந்து நம்ம கூட இருப்பார். அடுத்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னு சொன்னாச்சுன்னா நாம என்ன செய்யணும், நீங்க வாசிக்கலாம். சங்கீதம் 102. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோட ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். ஏதோ வந்திருந்துட்டு அப்படியே கவலையோட எல்லாம் ஆராதனைகள்லாம் வரக்கூடாது. எல்லா மனுஷனுக்கும் கவலை எல்லாம் இருக்கதான் செய்யும். சந்தோஷத்தோட, விடுதலையோட, மகிழ்ச்சியோட ஆண்டவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அது வந்து ஆண்டவர் வந்து ஆராதனை வந்து சொல்றதுன்னு என்னாச்சுன்னா, அது ஏனோ தானோ ஒரு உதாசனமாட்ட நாம எண்ணவே கூடாது. ஆராதனைக்கு முதலிடம். அது நாம யார் ஆராதனை சொன்னாச்சுன்னா, நாம் உயிரோடு உள்ள ஜீவனுள்ள தேவனை நாம ஆராதிக்கிறோம். அவர் நாம கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. நாம வந்து எந்த ஒரு விக்கிரகத்தையோ கண்ணில்லாத எந்த ஒரு தெய்வத்தையோ வந்து நாம ஆராதிக்கல. நாம என்ன பண்ணாலும் அவர் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அதான் சொல்றான், வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து ஆராய்ந்து நித்திய வழியிலே நடத்தும். ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கணும்னு சொன்னாச்சுன்னா நாம வந்து ஆண்டவர் துக்கத்தை எல்லாம் கொடுக்க கூடாது. எப்பவுமே வந்து நான் அதான் யோசிப்பேன், என் கூட உள்ளவங்கள்ட்ட சொல்லுவேன், எவ்வளவு வந்து நம்மளால ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியுமோ அதை நிறைவேற்றிக்கிட்டான். அல்லேலூயா. கழிஞ்ச நாட்கள்ல வந்து என் கூட உள்ளவர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்து, அப்ப வந்து அவர் வந்து எனக்கு வந்து இது டிரான்ஸ்லேஷன் பண்ணிவர். நான் ஹிந்தியில் ஆராதனை நடத்தியாச்சுன்னா அவர் குஜராத்தில் வந்து சொல்லணும். அப்போ அவரும் வந்து பயங்கரமான அந்த மூச்சடைப்போம், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆறாம் தொடங்க முன்னாடியே கேட்கேன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறாம் தொடங்குனது ரெண்டு வந்து அவருக்கு பயங்கர கஷ்டம் ஆகிட்டு, மூச்சுட முடியாம உடம்பெல்லாம் வேர்த்து அப்படியே உட்கார்ந்துட்டாரு. அப்ப எனக்கு வந்து உள்ளாடி ஒரு பயமா இருக்கு, ஆராதனை நிப்பாட்டக்கூடாது. அவர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு, அப்படியே நெஞ்சு வச்சுட்டு நெஞ்சில கை வச்சு சொல்லிட்டாரு, பாஸ்டர் எனக்கு பயங்கர நெஞ்சொல்லியாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தண்ணியை எடுத்து
ஜோம் பண்ணி கொடுத்துட்டு சபையார் எல்லாரும் ஆராதனையிலே சேர்ந்து ஒரு ஜெபம் ஒரு 10 நிமிஷம். அடுத்து சொன்னா சரியாயிரன்னு சொல்லிட்டு அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆள் நார்மல் ஆயிட்டு அல்லேலூயா. அந்த வியாதி அவருக்கு வந்து அது இருந்த பிறகு கூட நான் அடுத்து சொல்லி நீங்க உட்கார்ந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராதனை எல்லாம் வந்து அவ்வளவு சந்தோஷமாட்டு இருப்பாங்க. நாம வந்து ஏனோ தானோன்னு சொல்லிட்டு துக்கத்தோட எல்லாம் ஆண்டவரிடத்துக்கு வரக்கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. எங்க நாம வந்து ஆண்டவர் வந்து மோசேகிட்ட பேசும்போது கூட என்ன சொன்னான்னா, நீ காலமே எழுந்து ஆயத்தமாகி ஆராதனைக்கு வர முன்னாடி நாம வந்து ஆயத்தப்படணும். அல்லேலூயா. சந்தோஷத்தோட வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும். மகிழ்ச்சியோட நாம ஆண்டவருக்கு ஆராதனை செஞ்சாதான் ஆண்டவர் வந்து நம்ம கூட இருப்பார். நீங்க அடுத்து வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆண்டவர் வந்து நம்ம கூட இருந்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா, நம்ம கூட இருக்க நாம என்ன செய்யணும்னு சொன்னாச்சுன்னா, வேத வசனங்களை கை கொள்ளணும். அவருடைய கற்பனைகள், சாட்சிகள், கட்டளைகளை கை கொள்ளணும். அடுத்து ஆண்டவரிடத்துல அன்பு கூறணும். அடுத்து மகிழ்ச்சியோட ஆராதனை செய்யணும். அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணுங்கிற எல்லா வசனத்துக்கும் நேரம் இல்லை. அதுக்கு அடுத்து ஆண்டவர் நம்ம கூட இருந்தாச்சுன்னா நமக்கு கிடைக்கிற நன்மைகள். ஆண்டவர் வந்து ஆபிரகாமோட கூட இருந்தார். சகல நன்மைகளின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது அவனுக்கு ஆபிரகாம குறித்து ஆண்டவர் என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாரோ எல்லா வாக்குத்தத்தையும் ஆண்டவர் வந்து நிறைவேற்றினார். சகல நன்மைகளின் ஆசீர்வாதம். ஒரு மனுஷனை கூட ஆண்டவர் இருந்தாச்சுன்னா எதை பற்றி பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. அல்லேலூயா. நாங்க எல்லாம் சில டைம் ஊழியத்து பெற்றது நைட் தாங்க. அப்போ வந்து சில இடம் எல்லாம் வந்து எப்படி சொன்னாச்சுன்னா அங்க வந்து வழிபறி எல்லாம் அந்த மாதிரிப்பட்ட இடம் எல்லாம் இருக்கு. ஒரு சில நேரத்துல வந்து டைம் லேட் ஆகிடும். ஒரு 7-8 மணி தாண்டியாச்சுன்னு சொன்னாச்சுன்னா அந்த மாதிரி சம்பவம் அதே காரியங்கள் அந்த இடத்துல நடக்கும். அப்ப எப்பவுமே அந்த மாதிரி ஆகாது. எப்பவாவது ஊழியத்து போற நேரம் டைம் முன்ன லேட் ஆகிடும். அப்ப வந்து ஜெபத்தோட ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வர்றது. அப்ப வந்து எப்பவுமே வந்து நான் வந்து எங்க ஊழியத்துக்கு வெளியில போனாலுமே என்னுடைய சபையில இதுவரையிலும் ஊழியம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரையும் நான் எங்க விசிட்டிங் போனாலுமே என் கூட குறைஞ்சது என் விசுவாசிங்க வந்து குறைஞ்சது ஒரு 7 பேர் இருப்பாங்க. குறைஞ்சது கூடுனது வந்து 10-15 பேர் இருப்பாங்க. காலமே வந்துருவாங்க. அவங்களுக்கு வேலை இருக்கும். வேலை முடிச்சுட்டு கரெக்டா வந்துருவாங்க. பாஸ்டர் எங்க விசிட்டிங் போனோம், எந்த இடத்துக்கு சுவிசேஷத்துல போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க எல்லாம் வரதுல என்ன பண்ணதுன்னாச்சுன்னா முன்னாடி போறது நானாடு தான் இருக்கும். அப்ப இதே மாதிரிதான் ஒரு நாள் வந்து ஊழியத்துக்கு முடிச்சு அப்படியே வந்துட்டு இருக்கோம். ரோட்ல வந்து அப்படியே கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்கு. அப்ப நாங்க தூரத்துலேருந்தே பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்ப நான் வந்து அப்படியே பைக்கை நிப்பாட்டிட்டு அப்படியே நான் இறங்கி எனக்கு கூட ஊழியம் செய்யறோம் உண்டு. அடுத்து எல்லாரும் வந்தாச்சு. எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கி மாத்தியாங்க. நான் சொல்றேன் நீங்க இந்த கல்லெல்லாம் எடுத்து மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தாச்சுன்னா பக்கத்துல எல்லாருமே இருந்தவங்க அந்த வழிப்பறி பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. 7-8 பேர் உண்டு. வந்து உங்கள்ட்ட என்ன இருக்கு எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் எங்கிட்ட பைபிள் மட்டும்தான் இருக்கு, வேணும்னா வச்சுக்கிட்டு கையில ஒரு காசு கூட கிடையாது. ஏன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இடத்துக்கு போச்சுல வந்து சப்போஸ் ஏதாவது நடந்துட கூடும். ஆண்டவர் அந்த மாதிரி அனுமதிக்க மாட்டாரு. சில வேளை இந்த மாதிரி ஆகும். அப்போ பைபிளை கொடுத்த உடனே இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ஒன்லி வண்டியை வச்சுட்டு போங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். ஒண்ணுமே இல்லை, இந்த வேத புஸ்தகத்தை கொண்டு போய் வாசிச்சா போறோம், உனக்கு வண்டியில இதை விட பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நடந்த சம்பவம் அவர் கொண்டு வீட்டில் கொண்டு வச்சிருக்காரு. அப்படின்னா முழு குஜராத்தி பைபிள் இருந்ததை எடுத்து கொடுத்துட்டு சொன்னேன். கொண்டு வச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு அதை பல படிச்சிருக்காரு. படிச்சதுமே ஒரு வசனம் அவரை தொற்று. இன்னைக்கு அவர் என் சபையில் உள்ள விசுவாசம். அல்லேலூயா. அந்த தொழிலை நான் விட்டுட்டு சொந்தமாட்ட ஆட்டோ வச்சிருக்கேன். ஆட்டோ வாங்கத்துல என்ன சொன்னாருன்னா சபைக்கு வர தொடங்கிட்டாரு. ஆண்டவர் தொட்ட உடனே அப்ப சொன்னாரு ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு எதுவாட்டம் தான் நான் ஜோம் பண்றேன், ஊழியக்காரனா என்னுடைய கடமை நான் ஜோம் பண்றேன்,
அதுக்கு மேல அது ஒரு ஆட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சரி நான் ஜோம் பண்ற ஆண்டர் அற்புதத்தை செய்வாருன்னு சொல்லிட்டு. அப்ப ஆட்டோ எடுத்துட்டு அவர் வந்து சாட்சி சொல்லியார், இப்படி நான் இந்த மாதிரி தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், அது வரையில் சபையில் யாருக்குமே தெரியாது, அன்னைக்கு ஊழித்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி நடந்து அடுத்து அவர் ஒரு பைபிளை கொடுத்தாரு. ஒரு நாள் திடீர்னு ஏதோ மன கஷ்டமாட்டேன்னு அந்த பைபிளை திறந்து பார்த்தேன். அதுல ஒரு வசனம் என்ன தொட்டு, அதுக்கு அடுத்துதான் நான் இவரை தேடி வந்தேன். இப்ப எல்லாத்தையும் விட்டு இந்த மாதிரி இது பண்ணிருக்கேன். எங்க ஊழியத்துக்கு போனாலும் ஆராதனைக்கு போனாலும் நான் எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, அவராட்டே சாட்சி சொல்லியாரு. இன்னைக்கு வரையிலும் எல்லா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் தூரத்துல இருந்து வார ஜனங்களை கூட்டிட்டு வரதான் அவர் தான், கொண்டு விடுறதான் அவர் தான். எங்க ஊழியத்துக்கு போனேன்னு சொன்னாலும் எங்கேயாவது அவருக்கு ஏதாவது சவாரி அந்த மாதிரி இருந்தாலும் ஃபோன் பண்ண உடனே வந்துடுவார். இந்த மாதிரி ஊழியத்துக்கு போனோம் வந்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்றேன்ல, வேத வசனம் வந்து இன்னைக்கு வந்து உலகத்துல எந்தெல்லாம் இடங்களுக்கு கடந்து போயிட்டு இருக்கோம், எல்லா இடத்துலயும் வந்து ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சுட்டே இருக்கார். அல்லேலூயா. நம்ம வந்து சூழ்நிலை உலகத்துல உள்ளவங்க எத்தனையோ பேர் வந்து வேத வசனத்தை எவ்வளவோ தடை பண்ண முயற்சி பண்ணியாங்க, ஆனா அது இதுவரையில் நடந்ததும் கிடையாது, நடக்க போறதும் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தவர் பயங்கரமான விசுவாசம், விசுவாசத்துல வந்து இப்ப அவருக்கு வந்து அங்க கவர்மெண்ட், குஜராத் கவர்மெண்ட் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும். அவர் பெரிய வீடே போட்டுட்டாரு. அல்லேலூயா. வீடு போட்டு அதுல வந்து எல்லா ஜெபங்களுமே அவருக்கு இடத்துல ஜெபம். அல்லேலூயா. ஒரு மனுஷனை வந்து ஆண்டவர் வந்து எந்த மாதிரி சந்திச்சு கொண்டு வரணும்ன்றது நீங்க பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் உண்மை, எல்லா காரியத்திலும் ஜெபமா, ஆராதனையா, காணிக்கையா, தசமபாகமா, எல்லாத்துலயும் உண்மை. அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை மறைக்கவே மாட்டாரு. எதுவா இருந்தாலும் வந்துருவாரு, பாஸ்டர் இந்த மாதிரி நாளைக்கு எங்க வீட்டுல இந்த மாதிரி பண்ணணும், இது உங்களுக்கு விருப்பமா, எது பண்ணணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த மாதிரிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா, நம்மள மாதிரிப்பட்டவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? நீங்களே யோசிச்சுடுங்க. அடுத்த ஆண்டவர் கூட இருந்தா என்ன நடக்கும் பாருங்க. யாத்ராகம புஸ்தகம் 14:14 வாசிக்கலாம். யாத்ராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் நம்ம கூட இருந்தாச்சுன்னா பிசாசு உலக மனுஷன் எவ்வளவுதான் போராடினாலும் நாம எங்கேயுமே எதிர்த்தெல்லாம் போராடக்கூடாது. பைபிள்ல ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு, பழி வாங்குதல் எனக்குரியது, பழி வாங்குதல் எனக்குரியது, அது ஆண்டவருக்குரியது. நான் எல்லாம் வந்து அப்படிதான் ஊழியத்து போற இடத்துல யார் என்ன சொன்னாலும், எவ்வளவுதான் நிந்தனை அவமானம் எல்லாம் வந்தாலும் எதையுமே எதிர்த்து பேசியதே கிடையாது. நேரம் வந்து முழங்கால் போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறது. ஏன்னா யுத்தம் வந்து அவருடையது. அல்லேலூயா. நாம வந்து மாம்சீகத்துல போய் செயல்பட பெய்யாச்சுன்னு சொன்னாச்சுன்னா ஆண்டவருடைய கிரியை வந்து அங்க வெளிப்படாது. இதே ஆண்டவர் கூட இருந்தாச்சுன்னா எதுவுமே எந்த ஒரு டென்ஷனே இருக்காது. ஆண்டவர் கூட இருக்கிற அவர் பார்த்துக்கிடுவாரு. அடுத்த ஆண்டவர் கூட இருந்தா என்ன நடக்கும்? உபாகமம் 7:15 வாசிக்கலாம். உபாகமம் 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை கூட ஆண்டவர் இருந்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா வியாதி வந்தா கூட பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. நாங்க எல்லாம் எங்களுக்கு வந்து அங்க எல்லாம் பயங்கரமாட்டம் இருந்தது. 6 நடத்த கஷ்டமாட்டம் இருந்தது. எல்லா இடத்துக்கும் நாங்க விசிட் போயிட்டு வந்துட்டே தான் இருக்கோம். எந்த ஒரு வியாதியும் எதுவுமே இதுவரையிலும் தொட்டதே கிடையாது. அந்த மாதிரி கொடிய வியாதி பிறகு ஆண்டவர் அனுபவிச்சதும் கிடையாது. அல்லேலூயா. ஒரு சில நேரத்துல சரீர பலவீனங்கள் வரும், வரத்துல ஜெபம் பண்ணத்துல அது தானாட்டே சரியாயிடும். ஏன்னு சொன்னாச்சுன்னா வேதத்துல வந்து நமக்கு வந்து ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. நாம அனுதினமும் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணணும். வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி ஜெபம் பண்ணணும். என்னுடைய ஊழிய அனுபவத்துல எல்லாம் அப்படிதான். ஆண்டவர் வந்து இப்போ ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நடத்துவோம். அந்த மாதத்துக்கு எந்த வாக்குத்தத்தமோ
அந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாசம் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆண்டவர் கண்டிப்பாட்டி அதிசயத்தை செஞ்சார் ஊழியத்துல. அல்லேலூயா. இப்போ வந்து அங்க பயங்கர குளிர். அப்போ வந்து என்ன பண்ணணும்னாச்சுன்னா, சில டைம் விசுவாசிக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த பிளாங்கெட் இதெல்லாம் நாங்க தான் கொடுக்கணும். அப்ப வந்து நான் ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு நாள் எனக்கு வாங்க வேண்டி நான் கடைக்கு போறேன். அப்ப அந்த கடையில வந்து கேரளத்துல இருக்க ஒரு ஏர்போர்ட்ஸ் ஆபீசரை நான் பார்க்கேன். அவருக்கு சொல்ற, நீங்க வந்து சவுத் இந்தியனானு சொல்லிட்டு. நான் ஆமான்னு சொல்லிட்டு அவர் தைரியமாட்டு பேசினா நான் இந்த மாதிரி ஊழியெல்லாம் பண்ணியேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் என்னன்னா சொன்னாரு, இல்ல நான் கேட்டேன் நீங்க எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவர் இந்த இடத்துல இருக்கு, எனக்கு வேலை ரிப்பீட் ஆகிட்டு நான் ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாருக்காவது ஏதாவது பண்றது, நான் சொல்லி நீங்க எது பண்ணாலும் எங்களுக்கே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். நான் ஊருக்கு வர ட்ரெயின்ல இருக்க நேரம் என் கூட உள்ளவர் ஃபோன் பண்ணியாரு, 60 பிளாங்கெட் அவர் வாங்கி கொடுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தை முடிக்கிறாரா, ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணியாரா, விசுவாசிக்கணும். அல்லேலூயா. நான் எல்லாம் அந்த வருஷத்துல ஒரு வருஷத்துல என்ன வாக்குத்தத்தை ஆண்டவர் என்ன முடிக்கிறாரோ அதை வச்சு ஜெபம் பண்ணிட்டு, மாசந்தோறும் சபைக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தை முடிக்கிறாரோ அதை வச்சு ஜெபம் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மாசம் வாக்குத்தத்தை உன்னை அதிசயங்களை காண பண்ணு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் கூட எனக்குள்ளாடி அந்த விசுவாசமே கிடையாது. உண்மையில சொல்ல முடியாதுன்னா நான் யோசிக்கவே இல்லை இந்த மாதிரி நடக்குமான்னு சொல்லிட்டு. அடையாளம் தெரியாத ஒரு நபரை சந்திக்க வச்சு ஆண்டவர் வந்து அற்புதத்தை செய்யாருன்னாச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவரால செய்ய முடியும். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை வந்து நாம வந்து அனுதினமும் சொல்லி ஜெபம் பண்ணணும். நீங்க அடுத்து வாசிக்கலாம், சங்கீதம் 121 வாசிக்கலாம். சங்கீதம் 121. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆண்டவர் கூட இருந்தாச்சுன்னா அடுத்த நெருக்கத்திலே இருந்த விடுதலை. நீங்க அதுக்கு அடுத்து வாசிக்கலாம், சங்கீதம் 138 8வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 138 8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை ஏற்றுக்கொண்டது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்தாச்சுன்னா நாம ஆசீர்வாதம் பின்னாடி ஓட வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. நாம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற நாம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கேன்னு எப்படி தெரியுதுன்னாச்சுன்னா அவன் வந்து ஊழியக்காரர்களுக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. என் சபையில நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆண்ட இடத்துல உண்மையா இருக்கணும்னு சொன்னாச்சுன்னா ஊழியக்காரன் உண்மையா இருக்கணும். ஊழியக்காரன் உண்மையா இருந்தாச்சுன்னா ஆண்ட இடத்துல உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் சபையில எல்லாம் அப்படிதான், எவ்வளவுதான் என்னதான் காரியங்களை மறைச்சு பண்ணாலும் எங்களுடைய சபை ஆராதனை இந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்கும். ஆண்டவர் வழியில கொண்டு வந்துருவாரு. இல்லைன்னா வேத வசனம் சொல்லிச்சுன்னா அவங்களே அடுத்த வாரம் சாட்சி சொல்லிடுவாங்க. திருவிருந்தாரம் நடத்தத்துல வந்து சொல்லிடுவாங்க, இப்படி பாஸ்டருக்கு தெரியாம நாங்க இந்த மாதிரி பண்ணணும், அதனால இந்த மாதிரி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி நிறைய கடினமான முறையெல்லாம் வந்து எங்க ஓடியது. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுதுமே வந்து ஊழியக்காரங்க வந்து கடிந்து கொள்ளும் பொழுது, நான் என் விசுவாசிகளை கடிந்து கொள்ளும் பொழுது என்னைக்குமே என் விசுவாசிகள் வந்து என்ன பார்த்து முறுமுறுத்ததே கிடையாது. சாட்சி எவ்வளவு சாட்சி இருக்கு. ஆறாதனா பயங்கரமா இருக்கும். சொல்லிடும் ஒரு விசுவாசிய வந்து அப்படியே ஆறான வெளியே போட்டே சொல்லிட்டேன். ஊழியம் ஆரம்பிச்ச நேரத்தில் என் கூட இருந்த ஆளு விசுவாசி, அவரையும் சொல்லிட்டேன், தேவையில்லை. அவர் ஒண்ணுமே சொல்லல, அப்படியே கோபத்துல வந்து ஆராதனை ஒரு சின்ன தப்பு, அதை அப்படியே ஆராதனை கடைக்கு போட்டு இது பண்ணிட்டு அதுக்கு அடுத்து கூட உள்ளவங்கள்ட்ட விசுவாசிகள் சொல்லியிருக்காரு. அவர் எது சொன்னாலும் என்னுடைய நன்மைக்கு தான் சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, ஊழியக்காரங்க ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது நாம அதை பற்றி முறுமுறுக்க கூடாது, அதை சந்தோஷமாட்டு ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நாம சந்தோஷமாட்டு ஏற்றுக்கொண்டாதான் ஆண்டவரத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை வந்து நாம பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க அடுத்து வாசிக்கலாம், சங்கீதம்
41வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 41:11. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறேன் என்பதை அறிவேன். அல்லேலூயா. தாவீது சொல்றான், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளல. அது ஏன் சொன்னாச்சுன்னா, தாவீதோட ஆண்டவர் கூட இருந்தார். நீங்க வேதத்துல வாசிக்கிறதுல தாவீது எங்கெல்லாம் போனானோ எல்லா இடத்துலயும் ஆண்டவர் வந்து அவனோட கூட இருந்தார். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருந்தனாலதான் அவனுடைய வாழ்க்கையில ஜெயம். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் தேவரீர் என் மேல் பிரியமா இருக்கிற என்பதை அறிவேன்னு சொல்லிட்டு ஆண்டவராய் கர்த்தர் நம்ம கூட இருந்தாச்சுன்னு சொன்னாச்சுன்னா, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவாரு, வியாதிகளை நீக்குவாரு, நமக்காக யுத்தம் பண்ணுவாரு. அடுத்து வந்து சொல்லப்பட்டிருக்கு, நெருக்கத்துல இருந்து எவ்வளவுதான் நெருக்கம் வந்தாலும் அதுல இருந்து ஆண்டவர் விடுதலை தருவாரு. அடுத்து நம்ம வாழ்க்கையில வந்து அவர் ஜெயத்தை தருவாரு. எப்படி சொன்னாச்சுன்னா, சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு அவர் ஜெயத்தை கட்டளை இடுவாரு. இந்த வார்த்தை மூலமா தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாரா. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? இந்த வேத வசனத்தின்படியாகவே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? அவர் ஆமென் ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? நாம் அவருடைய வேத வசனத்தின்படி நாம் வாழ்கிறோமா? வேத வசனங்களை நாம் கை கொள்கிறோமா? அனுதினமும் நாம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோமா? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? யாவர் இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஆமென் தேவனை ஆராதிக்கலாமா? யாவர் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆமென் ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆமென் ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தாவே, கேட்ட வேத வசனத்தின்படி நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆமென் நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் கூட இருக்கு ஆமென் இருந்தால் ஆமென் எந்த ஒரு பிரச்சனைகளோ சோதனைகளோ நெருக்கங்களோ வியாதிகளோ பலவீனங்களோ ஒன்றுமே நம்மை நெருங்க முடியாது. ஆபத்தில் ஆமென் நானே அவரோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ண தேவனாகிய கர்த்தர் ஆமென் இந்த ஓய்வு நாளில் ஆமென் ஹல்லேலூயா இந்த வேளையிலும் ஆமென் ஹல்லேலூயா அவர் நம்மத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட ஆமென் ஹல்லேலூயா அசைவாடி கொண்டிருக்கிறார். தனமா சந்துன ரகதீன ரவராதுன ரகதுன ரகதீன ரியந்துனா ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் ஆமென் ஹல்லேலூயா விடுதலைகளை கட்டளையிடுகிறவர், ஆமென் ஹல்லேலூயா நன்மைகளை செய்கிற தேவனாகிய கர்த்தர், ஆமென் ஹல்லேலூயா. எந்த ஒரு கொடிய வியாதி உனக்கு வரப்பண்ண மாட்டேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ண தேவனாகிய கர்த்தர், ஆமென் என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் தேவரீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்பதை அறிவேன் என்று சொன்னது போல இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர், ஆமென் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் ஆமென் நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை அவரால் மாற்ற முடியும், நம்மை ஆசீர்வதிக்க முடியும், நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆமென் வாக்குத்தத்தங்களை அவரால் நிறைவேற்ற முடியும். ஆமென் 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 ஆமென். நாம் முழு மனதோடு ஆராதிப்போமா? ஆமென். வேதத்திலே நாம் வாசித்தோம் ஆமென் ஹல்லேலூயா முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு கர்த்தரிடத்தில் அன்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா. உன்னதமானவரே ஓயமாரே யோகியார் சர்வவல்லவரே தேவனில் தங்குவா இது பரமசிவாதியாமே. சர்வவல்லவரே தேவனில் தங்குவா இது பரமசிவாதியாமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்
சேவைக்கு அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் ஓடுவார். அவர் சேவைக்கு அடைக்கலம் புகவே நாம் சிறகுகளால் ஓடுவார். இரவில் மறைந்தவற்றுக்கோர் பகலில் மறைப்போர் இருளில் நடமாடும் கொள்ளை
வார்த்தைக்கு நாம் முழுமையாக கீழ்ப்பட்டு ஒரு ஆபிரகாமை போல தேவனுடைய வார்த்தை முழுமையாக செவி கொடுத்து நாம் ஜீவிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். வெற்றிகள் வெற்றி, விடுதலைகள் விடுதலை, சத்துருக்கள் ஜெயம், வியாதிகள் விடுதலை, உபத்திரவங்கள் விடுதலை, பிரச்சனைகள் விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வீக பாதுகாவலை தருவார். தெய்வீக நன்மை நிரப்புவார். நாம் கர்த்தருடைய கற்பனையை கைக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இன்னைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஊடா ரவா ரவா ஜலா ரவா 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 ஊடா ரவா ரவா ஜலா ஜலா. ஓ எல்லாரும் பெரியவர்கள் கரங்களை அடித்து ஆண்டவரை துதியுங்க. யாரும் கை கட்டக்கூடாது. எல்லா பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாம் இரட்டை கரங்களை உற்சாகம் அடித்து ஒரு வாயிலை திறந்து தேவ சமூகத்தை ஜெபிப்போம். ஊடா ரவா 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 ரவா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினி, 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 அக்கினி. தேவ மகிமை, 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 தேவ அக்கினி, தேவ கிருபை. சுதா ரபா ரபா ஜலா ஜலா. நீ கப்பல ஓதரமா, நீ கப்பல மதா, நீ காலதா ரபுஷியா, நீ கப்பல மதா. நீ இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, நம்முடைய ஜனத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் இருக்கு. ஏசப்பா, ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறார். என்னை அபிஷேகம் பண்ணுங்க. கிருபையால் நிரப்புங்க. ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க. தேவ மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ தூதர்கள் வந்து உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து, எல்லாரும் வாய் திறந்து அவமா இருக்காது. சாட்சி துளைத்து போடுமா உள்ளம் எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை துதிங்க. தேவனை ஆராதிங்க. ஆராதிங்க வைக்கிறாய் கர்த்தர் உடைய பக்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உதாரமானவா ஏராமானவாசியா கி கம்பலவனா நீரபாலவர்ஷபா. இயேசுவே, 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 கர்த்தர் உனக்கு இன்பப்படுமா? நீ கர்த்தரோடு இருந்தால், ஓ கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால், அவருடைய கர்த்தரை விட்டு நீ ஜீவிப்பார் என்றால், உனக்கு கர்த்தர் இன்பப்படுமா? உன் தேவைகளை சந்திப்பா, உன் வியாதியை விட்டு விலக்குவா. ஓ ஹல்லேலூயா. சத்துருவை தேவடிக்க முடியாது. ஓ நீ காமாலாமா, ஓ நீ காமாலாமா தானா, நீ லவாய் காமாலாமா, நீ லவாலமா ஷப்பாலாமா. இயேசுவே, 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 இயேசுவே. மகிமை, அக்கினி, அக்கினி, அக்கினி. உடம்பலோ, நீ கப்பலவோ, நீ கப்பலவோ, நீ கப்பலவோ. இயேசுவே, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ஓ லவா 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 லவா. நீ கவலவோ லவா லவா. நீ கோட ரைட் டச் கேட்டலா. இயேசுவே, ஓரிலோ நீ கோட ரைட். Rikava Laudara Vaishava Laudara Rikava Laudara Udara Vaishava Virava Laudara Jhalara Rikava Laika Jaskada Light Udava Laika Jaska. ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம், ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆசரிக்கிறாரோ? உபவாச ஜெபத்துக்கு உண்டோ? குடும்ப ஜெபம் சரியா நடக்கிறதோ? நைட்டில் தேவத்தை கண்ணீர் வடிக்கிறோமா? ரபா
சத்துருவுக்கு ஜெயம் எடுக்க முடியாது. கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் உன் வியாதியை விட்டு விலக்குவார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் நீ ஆசீர்வாதத்தை காண்பார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் சமாதானத்தை பெற்றுக் கொள்வார். ஆமென், 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 ஆமென். உலகத்தின் முடியும் வரையோ நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்ன ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வார்த்தைகளை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மிஷனரி ஊழியத்தை மென்மேல் ஆசீர்வாதத்தை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய மகனோடு கூட இருக்கக்கூடிய எல்லா ஊழியக்காரரை ஆசீர்வாதத்தை ஸ்தோத்திரிப்போம். இவன் இனி வரும்போது இதை விட புதிய புதிய இடங்களை ஊழியர்களை தொடங்கினோம். அநேக ஆத்மார்க்கத்திற்கு தந்தாண்ட கர்த்தரை துதிக்க நல்ல சாட்சி கேட்க எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த பிள்ளைகள் போகிற இடங்கள் எல்லாம் தேவ பாதுகாவலை கற்றுக் கொடுக்க ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு சத்துரு பிள்ளை தொடக்கூடாது. தேவன் நம்முடைய தாசர்களை தம்முடைய ஊழியக்காரர்களை ஒரு விசேஷ பாதுகாவலை நடத்த வேண்டும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், 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 ஸ்தோத்திரிப்போம். ஒரு தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் சும்மா பேருக்கு கையை கட்டிட்டு நிற்கிறீங்க. தேவன் உங்களை கவனிக்கிறார். பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், நாம் எந்த அளவில் கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நீங்க சந்தோஷப்படுத்தணும், சந்தோஷப்படுத்தணும். அவர் நீங்கள் சந்தோஷப்படுத்தும் போதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள பங்காளிகளாய் மாறுவீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, நீங்கள் செய்கிற ஆராதனை, நீங்கள் கர்த்தருக்காக வேண்டி கொடுக்கிற காரியம், ஆண்டவருக்கு பரிசுத்தமா வாழ்கிற வாழ்க்கை உங்களுடைய பின் சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களும், ஆண்டவர் காரியங்கள் வாழ்கிற வாழ்க்கையோ, ஆண்டவருடைய சத்தியத்தை சாட்ட கீழ்ப்படுகிற அனுபவங்களோ அது ஒரு பெரிய விதையாக இருக்கிறது. அந்த விதை ஏற்ற காலம் முளைத்து பெரிய ஆசீர்வாதத்தை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரும். தலைமுறை உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதுவரை கர்த்தருடைய ஆவி மண்டபத்தில் ஆவி கொண்டிருக்கிற கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை தந்து நம்மை வழிநடத்தக்கூடிய ஸ்தோத்திரிப்போம். தேவனுடைய வசனத்தை கொண்டு பேசுகிற தாசரை கர்த்தர் ஆசீர்வதிக்க, ஊழியத்தை ஆசீர்வதிக்க கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஊழியத்தை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, மகிமையான இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல மத்தியான வேளைக்காக கோடாகோடியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்முடைய பாதத்தில் உம்மை நாங்கள் துதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆவியான தந்த பெரிய கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஓ ஓ ஹல்லேலூயா. கேட்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் இருப்பதாக, ஆசீர்வாதமாய் இருப்பதாக, நன்மையாய் இருப்பதாக. உம்முடைய வார்த்தை முழுமையாக கீழ்ப்பட்டு சத்தியத்தை கை கொண்டிருக்கிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசலை திறவுங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, எங்களுக்காக ஒரு வாசல் திறக்கப்பட போகிறது. பரலோகத்தின் வாசல். அந்த பரலோகத்தின் வாசலுக்குள் போக நீ எங்களோடு கூட இருக்க வேண்டும். நீ எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த யாவரையும் அப்பா ஆசீர்வதிங்க. பிள்ளைடைய தொழிலை ஆசீர்வதிங்க, உத்தியோகங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைடைய படிப்பை ஆசீர்வதிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிங்க, குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிங்க, யாத்திரைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாவலை கொடுங்க. ஒருவரையும் தாழ்த்துக்கிறோம். தேவ சமானத்தோடு பிள்ளைகளை அனுப்புங்க. துதி கன மகிமையாம் இந்த வேளையில் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தேவனுக்கு மகிமை. இயேசு
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord, 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 praise.